ஹாய் நண்பர்களே! நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்னு பார்த்தோம்னா, கொள்ளு பருப்பு துவையல் தாங்க பண்ண போறோம். கொள்ளு பருப்பு துவையல வந்து பழைய சாதத்த வச்சு சாப்பிட்டோம்னா, டேஸ்ட்டு அப்படி இருக்குங்க. நாங்க எங்க வீட்ல இது மாதிரி தாங்க ட்ரை பண்ணி பார்ப்போம். செம்மையா இருக்கும். இப்போ வாங்க கொள்ளு பருப்பு துவையல் பண்ணுறதுக்கு அடுப்புல ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. பாத்திரம் காஞ்சதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு கொள்ளு பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலர் சேஞ்சஸ் ஆகி வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. பாருங்க நல்லா கலர் சேஞ்சஸ் ஆகி நல்லா வறுத்தாச்சு. இப்போ வந்து இத தனியா ஒரு பாத்திரத்தில மாத்தி வச்சுக்கோங்க. இப்போ அடுப்புல ஒரு பாத்திரம் வச்சுட்டு, பாத்திரம் காஞ்சதுக்கப்புறம் கடலைப்பருப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. கடுகு, உளுந்தம் பருப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏத்த மாதிரி நான் 3 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். நீங்க உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கங்க. நல்லா வறுத்துட்டு இப்போ வந்து வெள்ளைப்பூடு வந்து ஒரு 10 பல் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு கொ கருவேப்பிலை வந்துட்டு ஒரு 2 கொத்து சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா வறுத்துட்டு இப்போ வந்து நம்ம தேவையான அளவு சின்ன வெங்காயம் தேவையான அளவு எடுத்துக்கோங்க. நான் ஒரு 10 பல் சின்ன வெங்காயம் எடுத்து நான் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் இந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெங்காயத்தை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வதக்கியாச்சு. இப்போ வந்து நம்ம பெருங்காயத்தூள் லைட்டாக தூவி விட்டுக்கலாம். தூவி விட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா 2 பரட்டி விட்டுட்டு தேங்காயும் இந்த அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு இந்த சூட்லேயே நல்லா பரட்டி விட்டு ஆற வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம கொள்ளு பருப்பு வறுத்து வச்சுருக்கிறது ஆறிடுச்சு. அதை ஜாரில் சேர்த்துட்டு நம்ம இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம வதக்கி வச்சுருக்கிறதும் ஆறிடுச்சு. அதையும் சேர்த்து நம்ம இப்போ வந்து ஒரு கொஞ்சம் அளவு ஒரு மீடியம் சைஸ் நெல்லிக்காய் சைஸ் புளியாம்பழம் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ வந்து இதை அரைக்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு இப்போ வாங்க நம்ம போய் இதை அரைச்சிக்கலாம். பாருங்கள் நல்லா இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு இப்போ வாங்க இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். நல்லா பார்த்தீங்களா எவ்வளவு சட்னி மாதிரி ரெடி ஆயிருச்சு. இதை வந்து நம்ம சாப்பாட்டில் வச்சு சாப்பிட்டா செம்மையாக இருக்குங்க. இப்போ வந்து அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு பாத்திரம் காஞ்சதுக்கப்புறம் தேவையான அளவு ஆயில் ஊற்றிட்டு ஆயில் காஞ்சதுக்கப்புறம் கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு பொரிய விட்டுக்கோங்க. பொரிய விட்டுட்டு இப்போ வந்து சீரகம் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கருவேப்பிலை கொஞ்சம் அளவு சேர்த்து பொரிய விட்டுட்டு இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த துவையலை இதெல்லாம் சேர்த்துக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள் நல்லா கலந்தாச்சு. அவ்வளோதான் ரெடி.